வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எல்லா இடத்துக்குமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னமுமே நம்ம வீடுகளில் குடும்பங்களில் எப்படி இருக்குன்னா, பெண்கள் தான் வீட்டு வேலை செய்யணும், பெண்கள் தான் பிள்ளைங்களை பார்த்துக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் இப்போ உள்ள பெண்கள் வேலைக்கும் போயிட்டு இந்த வேலைகளும் பார்க்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், வேலைக்கும் போகிறாங்க, வீட்டு வேலைகளும் பார்க்குறாங்க, குழந்தைகளையும் பார்க்குறாங்க. இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி அவங்க வேலைக்கு போகிற சுச்சுவேஷன் எது ஏற்படுத்தி கொடுக்குது? குடும்ப வருமானம் பத்தாமல் குடும்பத்தின் சூழ்நிலைக்காக அவங்க வேலைக்கு போவாங்க. தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேலைக்கு போகிறாங்க. ஆனாலுமே அந்த வேலைக்கு போகிற இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறிதாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில்னு சொல்ல முடியாது, முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்குமே சரி தான், பெண்களுக்கு வேலை செய்கிற இடங்களில் ரொம்பவுமே நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அதாவது பாலியல் துன்புறுத்தல், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெண்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் இதை பற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணு அவங்க வேலை செய்கிற இடத்துலையே வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணி கடைசியில் கொன்று குப்பை தொட்டியில் போட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுவும் வேற எங்கேயுமே கிடையாதுங்க, ஜெயிலில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தாங்க நடந்துச்சு. அமெரிக்காவில் நியூயார்க்கில் தான் நடந்துச்சு. இந்த சம்பவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோனா அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு 36 வயசு, அவங்களுக்கு 3 குழந்தைகள், அது போக ஹஸ்பண்டு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. இது அமெரிக்காவில் நடந்துச்சுன்னு சொன்னோம்னா, அமெரிக்காவில் இந்த பிரிசன்ஸ்லாம் உண்டு பாருங்கள், அதாவது நம்ம ஊரில் ஜெயிலுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அமெரிக்காவில் உள்ள ஜெயிலில் ஒரு செக்யூரிட்டி மாதிரி தான் வேலை பார்க்குறாங்க. அதாவது அங்கே காவல் காக்கிற ஒரு ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டும் அதே ஒர்க் தாங்க பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வேறு ஜெயிலில் வேலை பார்க்குறாங்க, இவங்க வேறு ஜெயிலில் வேலை பார்க்குறாங்க. நம்ம டோனாவை பற்றி ஓப்பனாக சொல்லணும்னா, டோனா சரியான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுங்க. யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டாங்க. எந்த இடம்னாலும் அவங்களுக்கு ஒரு தப்புன்னு ஒரு விஷயம் பட்டுச்சுன்னா அந்த இடத்துலேயே அவங்க என்ன ஏதுன்னு கேட்டுருவாங்க. இப்படி தான் என்ன ஆயிருக்கு, இவங்க இந்த பிரிசனருக்காக ட்ரைனிங் வந்திருப்பாங்க தெரியுமா, அந்த ட்ரைனிங் வந்த இடத்துல ஒரு ஆஃபீஸர் ரொம்ப ஒரு மாதிரி தப்பான நோக்கத்தில் இவங்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், தொடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கங்க. அப்போ கூட இவங்க அதை கடந்து போகாமல் அதை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணவே வச்சாங்க. அப்போவே அப்படி இருந்தாங்க. ஸோ இந்த பிரிசனுக்கு வேலைக்கு வந்துட்டாங்களா? இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த போலீஸ் வேலைக்கு போகிற பெண்கள், பொதுவாகவே வேலைக்கு போகிற பெண்கள், இந்த மிலிட்ரி, போலீஸ் அந்த மாதிரி உள்ள வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே நல்ல ஒரு மன தைரியம் உள்ள பெண்களாக தாங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த டோனாவுமே இருக்காங்க. ஸோ என்னாச்சு, இவங்க இங்கே வேலைக்கு வந்துட்டாங்க. வேலைக்கு அந்த ஜெயிலில் நல்லாவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது 1980 காலகட்டத்தில் நடந்துச்சு. அதாவது 1980 வரைக்குமே அந்த ஜெயிலில் ஃபுல்லாகவே ஆண்கள் மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஆனால் 1981 தான் முத ஜெயில் வேலைக்கெல்லாம் பெண்களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் இந்த டோனாங்கிறவங்களும் அந்த வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த டோனாக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அப்போது ஒரு ஆஃபீஸர் ஃபோன் எடுத்தோட்டி இந்த மாதிரி டோனாட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி டோனா கூப்பிடுறாங்க. டோனா ஃபோனை அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க முகமானது தானாக மாற ஆரம்பிச்சோட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனை உடனே வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துக்கு மட்டும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் டோனாவை யாருமே பார்க்கல அதுக்கப்புறம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த ஜெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 கைதிகள் இருக்காங்களாம். அந்த கைதிகள் எல்லாருமே ரொம்பவுமே பயங்கரமான குற்றங்கள் செஞ்ச கைதிகள் தாங்க அந்த ஜெயிலில் மேக்ஸிமம் இருப்பாங்களாம். அப்போ டோனாவை காணும் அப்படிங்கிற நியூஸ் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைதிகள்லாம் எண்ணுவாங்களாங்க. டெய்லி எல்லாருமே கரெக்டாக இருக்காங்களா, யாராவது தப்பிச்சிட்டாங்களான்னு எண்ணுவாங்களாம். அப்படி எண்ணும்போது ஆஃபீஸர்ஸையும் எண்ணுவாங்களாம். அப்படி ஆஃபீஸர்ஸை எண்ணும்போது டோனாவை மட்டும் காணும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. ஸோ ஒரு ஆஃபீஸர் 5-6 மணி நேரமாக காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. டோனாவை எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டோனாவை தேடிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிசன் இருக்குது தெரியுமா, அந்த பிரிசனுக்கு பக்கத்துலேயே ஒரு குப்பை போடுற இடம் ஒன்றுங்க. அதாவது அந்த ஊருக்குள்ளே உள்ள குப்பைகள்லாம் ஊருக்கு வெளியே ஒரு இடத்துல மொத்தமாக, இப்போ எந்திரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி ரோபோவை கொண்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் பெரிய லெவலில் குப்பையாக இருக்கிற மாதிரி இடத்துல போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி குப்பை தொட்டியான இடத்துல ஒரு சடலம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம்
இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அந்த இடம் எப்படின்னா குப்பையில் வந்து யாரோ அந்த சடலத்தை போட்டிருக்காங்க. அதில் வந்து இந்த புல்டோசர் அந்த குப்பையெல்லாம் அள்ளி போடும் தெரியுமா, அப்போ அந்த புல்டோசர் அந்த சடலத்துக்கு மேலே ஏறி இருக்குங்க. எலும்பெல்லாம் நொறுங்கி போய் ரொம்ப செதஞ்ச நிலைமையில தான் அந்த சடலத்தையே வந்து போலீஸ் மீட்டெடுத்தாங்க. ஆனால் முகம் மட்டும் ஓரளவு தெரிஞ்சனால அந்த டோனா தான் இதுவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு டோனாவுடைய ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த டோனாவுடைய ஹஸ்பண்டும் இதுதான் என்னுடைய மனைவி டோனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் டோனா இறந்த செய்தி அமெரிக்கா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக அதுவும் ஜெயிலில் வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பொண்ணு இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற நியூஸ் அமெரிக்கா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. இதுக்கப்புறம் என்னன்னா அட்டாப்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாப்சி பண்ணும்போது தான் என்ன ஒரு உண்மை தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை செஞ்சவன் அந்த டோனாவை வந்து பலாத்காரம் பண்ணியிருக்கான், நிறைய தடவை பலாத்காரம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியானது தெரிய வருதுங்க. இது தெரிஞ்ச ஒட்டி அமெரிக்கா ஃபுல்லாக பற்றி எரிய ஆரம்பிக்குது. ஒரு ஜெயிலில் கைதிகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸுக்கே இந்த நிலைமைனா மக்களுக்கு எந்த நிலைமை இருக்கும், அப்போ அந்த கைதிகள் இருக்கிற பிரிசன் எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லி ரொம்பவுமே கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சனால போலீஸ்காரங்களுக்கு இந்த கேஸ் வந்து ரொம்பவுமே ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஆகிட்டு. ஏன்னா யார் கொலை பண்ணான்னு தெரியாது. ஏன்னா அது வந்து ஜெயிலிருந்து வந்து கைதியே வெளியே போக முடியாது. ஸோ இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பயங்கர டவுட்டு. அப்புறம் ஃபஸ்ட்டு போலீஸ்காரங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜெயிலிருந்து கொலை பண்ணி அந்த பாடியை வெளியே போய் கொண்டு போட முடியாது, யாரால, பிரிசனர்ஸால், அதாவது கைதிகளால். ஆனால் அந்த ஆஃபீஸர்ஸ் நினச்சா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸை ஃபுல்லாக பயங்கரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆஃபீஸருக்கும் டோனாவுக்கும் சுத்தமாக ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா அந்த டோனா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆஃபீஸர் ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் டச் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்பவுமே கீழ்த்தனமான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாராம். ஸோ அந்த ஆஃபீஸரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நான் எல்லாம் பண்ணேன் வச்சேன் ஒத்துக்கிறேன், அதுக்காக அந்த பொண்ணை நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு என் மேலே கொலைப்பள்ளியெல்லாம் போடாதீங்க, நான் அந்த மாதிரி தப்பு பண்ணேன் வச்சேன், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக வந்து என் மேலே கொலைப்பள்ளி போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸரையும் ஒரு அக்யூஸ்டாக இருப்பாரான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சஸ்பெக்டில் வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமானது தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலில் உள்ள கைதிகளுக்கு போலீஸ்காரங்களே காசு வாங்கிட்டு ட்ரக்ஸு சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பாலியல் தொழில் பண்ணுற பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா, அந்த பொண்ணுங்களெல்லாம் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க கூட உல்லாசமாக இருக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் போலீஸ்காரங்களே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போலீஸ்காரங்க எல்லாத்துக்குமே தெரிய வருது. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சா. ஆனால் இப்போவுமே அந்த டோனாவை யார் என்ன பண்ணாங்கிற ஒரு சின்ன க்ளூ கூட யாருக்குமே கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி வந்து அட்டாப்சி பண்ணும்போது ஒரு சின்ன க்ளூ ஆனது கிடைக்கிதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோனாவோட மார்பகம் இருக்குது தெரியுமா, அந்த மார்பகத்தில் யாரோ பல்லால் கடித்த மாதிரி ஒரு தடமானது அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பல் தடத்தெல்லாம் பார்க்குறதுக்காக ஒரு நிபுணர் வந்து உண்டுங்க, இதில் ஃபாரன்சிக் டீம்லேயே உண்டு. அந்த நிபுணரை வச்சு அந்த பேட்டர்ன் எந்த மாதிரி பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி ஆய்வு பண்ண வைக்கிறாங்க. அப்படி ஆய்வு பண்ணும்போது தான் அந்த டாக்டருக்கு ஒன்று தெரிய வருது. என்னென்னா, இந்த பல் தடத்தை ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபாரன்சிக் டீமில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அந்த கேஸ் ஃபைலெல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸும் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால இந்த பல் தடத்தை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் ஏதோ ஒரு பேட்டர்னில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்ச் பண்ணும்போது தான் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு கொலைகாரன் இதே மாதிரி ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அதே மார்பகத்தில் பல்லால் கடித்து இப்போ அந்த கொலைகாரன் அதே பிரிசனில் தான் இருக்கான். எது, அந்த டோனா இறந்து போனாங்க தெரியுமா, அதே பிரிசனில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை வந்து அவர் சொல்கிறார். இது சொன்னோட்டி போலீஸ்காரங்க எல்லாத்துக்குமே இவ்வளோ நாள் மூவ் ஆகாத இந்த கேஸு இப்போ தான் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுது, இனிமேல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களுமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் யார் அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு க்யூரியஸாக இருந்துச்சு. அப்போ தான் அந்த ஆள் பேரை சொல்கிறாங்க. அந்த ஆள் பேர் என்னன்னா லேமுவேல் ஸ்மித். இந்த ஆள் தாங்க வந்து அந்த கொலையை பண்ணிட்டு ஆல்ரெடி உள்ளே இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது, நான் இந்த மாதிரி பண்ண தான் செஞ்சேன், அதுக்காக ஒரு பல் தடத்தை வச்சுட்டு நீங்கள் இப்படி என்கிட்ட வந்து கேட்காதீங்க வச்சாதீங்க, நான் முன்னாடி இந்த கேஸு நான் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு க்ரைம் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜெயிலில் வந்துட்டு ஆண்டவனின் பேரில் நான் ஜெயிலில் சேவை செஞ்சுட்டு நான் நல்லா தான் இருக்கேன், என் மேலே திரும்ப ஏதாவது பழிய போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க இருந்துட்டு யோசிக்காங்க, என்னடா இவன் இப்படி பேசுகிறான்,
என்ன அது போக ஜெயிலில் உள்ள எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து நல்லா தான் இருக்காரு, அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா இவர் திருந்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஜெயிலில் உள்ளவங்களும் சரி ஆஃபீஸர்ஸும் சரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த டாக்டர் ஃபாரின்சிங்கில் உள்ள டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த பல்லு பேட்டர்னுங்கிறது கண்டிப்பாக யாருக்குமே மாறாது. இப்போ நம்ம டிஎன்ஏ எல்லாமே எப்படியோ அதே மாதிரி அந்த பல்லு பேட்டர்னுமே எல்லாத்துக்கும் யூனிக்காக தான் இருக்கும், அதனால் இவனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இவன் தான் அதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. கன்ஃபார்மே பண்ணிவிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க இவன்கிட்ட ரொம்பவுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்னென்னா இவன் வந்து இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறான். உடனே என்ன ஆகுது, இவன் தான் அக்யூஸ்டுன்னு சொல்லி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி அந்த ஃபைலையும் க்ளோஸ் பண்ணி இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுதுங்க. கோர்ட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேமுவேல் ஸ்மித்தோட அட்வொகேட் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கட்சிக்காரர் மேலே இந்த மாதிரி நீங்கள் பொய் வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போக அந்த குப்பை தொட்டியில் போடும்போது அந்த புல்டோசர் இறச்சி தெரியுமா, அதில் உள்ள மார்க்கை வச்சுட்டு இவருடைய பல்லு மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை இவர் மேலே திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது போக என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோ செக்யூரிட்டி உள்ள ஜெயிலில் ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்கள கொண்டு போய் குப்பை தொட்டியில் எப்படி போட முடியும், இது ஏதாவது ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அவன் தான் அந்த குற்றத்தை வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு வந்து கூடுதல் ஆயுள் தண்டனை போட்டு சிறையில் வந்து அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம்ஸ் உண்டு, அந்த ஃப்ரீடம்ஸ் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டாங்க. இப்போ தான் போலீஸ் சைட்லேருந்து நிறைய ட்விஸ்ட்டை வந்து அவிழ்த்து விடுறாங்க. இந்த ட்விஸ்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேமுவேல் ஸ்மித் இருக்கான் தெரியுமா, அவனும் நம்ம டோனாவும் ரொம்பவுமே க்ளோஸாக பழகிட்டு வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா நல்லா ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா டோனா வந்து நல்ல ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் ஜாலியாக பேசுவாங்க. அது போக ரொம்பவுமே கெடுபிடி பண்ணுற அக்யூஸ்ட் கிட்ட தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. திருந்தி நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நல்லா ஜாலியாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா அக்யூஸ்ட்டுமே சொன்னாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேசும்போது என்னென்னா 2 பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸாகவே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவன்கிட்ட பேசுகிற மாதிரியே நிறைய பேர்ட்டையுமே பேசிகிட்டு இருப்பாங்க அந்த டோனாங்கிறவங்க. ஸோ இப்போ தான் என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு அந்த லேமுவேல் ஸ்மித்துக்கு வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து நல்ல பேர் இருக்கிறதுனால அவன் கொஞ்சம் இடங்களுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வரலாங்க. அதாவது இந்த ப்ரேயர் பண்ணுற ஹால்லாம் உண்டு, அந்த ப்ரேயர் பண்ணுற ஹால் எல்லாத்துக்குமே அவனுக்கு வந்து ஆக்சஸ் ஆனது உண்டு. அப்போது இந்த டோனாக்கு வந்து ஃபோன் வந்துச்சு தெரியுமா, அந்த ஃபோனில் யார் பேசினான்னு பார்த்தீங்கன்னா இந்த லேமுவேல் ஸ்மித்து தாங்க பேசினா. ஏன்னா அந்த ப்ரேயர் ஹாலில் இன்னொரு ஃபோன் உண்டாங்க, அந்த ஃபோன் மூலியமாக டோனாட்ட பேசணும்னு சொல்லி அடிச்சிருக்கான். அப்போ டோனாவோட மூஞ்சி ஏன் மாறுச்சுன்னா, ஒரு கைதி என்ன இருந்தாலும் இவன் ஒரு கைதி, ஏன்னா டோனா வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்டான ஆஃபீஸு, என்ன இருந்தாலும் இவன் கைதியாக இருந்தாலும் இவனுக்கு இவ்வளோ ஆகாது, கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறுற மாதிரி தான் இவனுக்கு, கொஞ்சோண்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தா ஃபோன் பேசுகிற அளவுக்கு இவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு சரியான டென்ஷனும் இவனை நேரில் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நேரில் போய் பயங்கரமாக திட்ட போகிறாங்க. அவன் பார்த்தா டோனாக்கு பிடிச்ச ஒரு பறவையை வரைஞ்சி ப்ரெசென்ட் பண்ணுறான். அப்போ அதை பிடுங்கிட்டு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது, உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ வந்து ஃபோன் எடுத்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா வச்சுட்டியான்னு சொல்லி ரொம்பவுமே பயங்கரமாக வாக்குவாதமானதாக வருதுங்க. அப்போ என்னென்னா, இந்த லேமுவேல் ஸ்மித்து வந்து ரொம்பவுமே அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேசியிருக்கான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொஞ்சம் இடம் கொடுத்தோட்டி நீ என் தலைக்கு மேலே ஏறி உட்காருது, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு, நீ வந்து இதுக்காக தான் இப்படி விளையாட்டுக்கு கூட பேசக்கூடாது, பேசுனதுக்காக நீ எங்கே வந்து நிற்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னிட்டு இவன் அவங்கள விட்டவே இல்லைங்க. அப்போ அவங்க வெளியே போகலான்னு பார்க்கும்போது அவங்கள வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து ரொம்பவுமே கொடூரமாக பாலியல் பலாத்காரம் பண்ணி அப்போ தான் அந்த மார்பகத்தில் வந்து கடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவனுக்கு கொஞ்சம் ஆக்சஸ் இருக்குல்ல, அந்த ஆக்சஸை வச்சு ஜெயிலுக்கு குப்பை எடுக்க வரும் தெரியுமா வண்டி, அந்த குப்பையை இவங்களோட பாடியையுமே போட்டு அந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டான் இப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க வந்து அவங்க தரப்பு நியாயத்தை வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது போக என்ன ஒரு விஷயம் கிடச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேமுவேல் ஸ்மித்து வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டானாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரேயர் ஹாலில் ஒரு கபோர்டு இருக்குது, அந்த கபோர்டு கீழே ஒரு 2 முடி, யாரோட முடி, டோனாவோட முடி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க அதையுமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் அப்படி தாங்க நடந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் சிரித்து பேசுனதுக்கே ஒரு பொண்ணை வந்து எந்த லெவலுக்கு கெடுத்து குட்டிச்சோறாக்கி அவன் வாழ்க்கையவே அழிச்சிட்டான்னு பாருங்க. நான் கதையில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், 3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க குடும்ப சூழ்நிலைக்காகவோ எதுக்காகவோ ஒரு பொண்ணுன்னு ஒருத்தங்க வேலைக்கு வந்தால் அவங்க எவ்வளோ இடத்துல கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும், நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது. ஸோ இதுக்கப்புறமும் அந்த அமெரிக்கா மக்கள்லேருந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த ஜெயிலே வந்து ஒரு மாதிரி ஒரு விபச்சார விடுதி மாதிரி தான், நிறைய பொண்ணுங்களை ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய பொண்ணுங்களை வந்து கூப்பிட்டு வந்து பலாத்காரம் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், ட்ரக்ஸு சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸு நிறைய பண்ணுறாங்க. ஸோ
இந்த டோனா வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஃபார்வேர்டு வேறையா. ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தனால இவங்களால எதுவுமே பண்ண முடியாதனால இவங்கள கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு எல்லாரும் சேர்ந்து தான் இந்த டோனாவை ஏதோ பண்ணிட்டாங்க. கடைசியில் இந்த அக்யூஸ்ட் மேலே அப்படியே பழிய போட்டாங்க இப்படிங்கிற மாதிரி தான் இன்னுமே அந்த மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணும், அரசாங்கத்துக்கு தேவை சாட்சி தானே. இவங்க ஏதோ சாட்சி எல்லாம் ரெடி பண்ணி கடைசியில் அந்த பிரிசனர் மேலே பழிய போட்டாங்க. யார் மேலே? லேமுவேல் ஸ்மித் மேலே. ஸோ இப்படி தான் 1981 அமெரிக்காவே உலுக்கிய சம்பவம் இதுதாங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னையை பொறுத்தளவு கேட்டால் எனக்குமே 1000 சந்தேகங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், அவங்க ஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்டுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸரை வேற பகைச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் ஏதோ டோனாவோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு. ஆனால் பாருங்கள், பெண்களுக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி ஒரு இடத்துலையுமே பாதுகாப்புங்கிறது சுத்தமாக இல்லை. ஒரு வேலைக்கு போனால் கூட அந்த பொண்ணுங்க வந்து அந்த வேலையில் எவ்வளோ கஷ்டப்படுது, ஒவ்வொருத்தனும் எப்படி பார்ப்பான், எப்படி தொடுவான், என்னெல்லாம் பண்ணுறாங்க. அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தான் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் வீட்டு பெண்களை நல்லா மதிங்க. உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். மெயினாக ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாவது நீங்கள் இருங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் க்ரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.